रेडियो नाटक सिनेमा नाटक की भांति दृश्य और श्रव्य दोनों ही होता है. சினிமா நாடகத்தை பொறுத்தவரையும் ஷேரிங்காக ஒன்று சீனு இன்னொன்று ஹியரிங் ரெண்டுமே இருக்கும். கிந்து ரேடியோ நாட்டக்கு கேவல் ஸ்ரவ்ய ஹி ஹோத்தா ஹை. ரேடியோவில் இருக்கக்கூடிய நாடகங்கள்லாம் ஒன்லி கேட்குறா மட்டும்தான் இருக்கும். उसमें ही श्रव्य काव्य की भांति कल्पना का अधिक आश्रय लेना पड़ता है. அதனால் ஸ்ரவ்ய காவியனா கேட்கக்கூடிய கதைகள் வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங்கில் பார்த்திங்கன்னா கல்பனா அதிகமாக இமேஜினேஷன் அதிக்கு ஆசிரியல் என்னென்னா புகலிடமாக கொண்டிருக்கும். கிந்து உஸ்கி துவனியா சஜீவ் ஓத்தி ஹே. கேட்கக்கூடிய அந்த வாய்ஸ் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாகவும் நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஜின் கே சூக்ஷம் உதார் சடாவ் उतार चढ़ाव में लिखित शब्द से कुछ अधिक भाव अभिव्यक्ति रहती हैं. அதாவது அந்த வாய்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி ஏற்ற இறக்கத்தோட எழுதப்பட்ட வார்த்தைகளை வந்து அதிகமாக கவனித்து ஃபீலிங்ஸ் அதாவது உணர்ச்சி பொங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க ரேடியோ நாடகத்தில்.